மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், வணிகர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய அமைப்பினுடைய தோழர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்று அறிவித்து இன்றைக்கு பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த போராட்டத்தை குறித்து ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். மேகதாது பிரச்சனையிலே உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும், அதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் தங்களுடைய உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து முறையிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ பெயருக்கு ஒப்புக்கு மக்களை ஏமாற்றிட வேண்டும் என்ற அந்த நிலையில ஒரு கடிதம் மாத்திரம் எழுதி பிரதமருக்கு அனுப்பிவிட்டேன் என்ற செய்தி மாத்திரம்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது தவிர இதுவரையில் ஒருமுறை கூட கடந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி அல்லது இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஒருமுறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த நிலையில நான் அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, இனிமேல் அவதும் நீங்கள் இதில் அலட்சியமாக இருந்து விடாமல் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல சட்டமன்றத்திலும் இது குறித்து உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றிட வேண்டும். அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரிடத்திலே போய் முறையிட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவைத் தலைவர் அவர்கள் மூலமாக இந்த அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்த அவைத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இங்க ஒரு 10 நிமிடம் நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வார காலம் உண்மை சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து வழக்கு மன்றத்தில் நாம் இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறோம். அதற்கு கையெழுத்து போட்டுவிட்டு வருவதற்கு தான் தாமதமாகிவிட்டது தவிர வேற அல்ல. அது நீதிமன்றத்தில் அட்மிட் ஆகி திங்கட்கிழமை வர இருக்கிறது என்ற அந்த செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஆயத்தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன்.